அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மேக்ஸ் மாரி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஈஸி தான். ஓகேங்களா? என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் எக்ஸ் மட்டும்தானே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ரெண்டாவது ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். தேர்ட் ஒன் அதே போல் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ எப்படின்னு வாங்க நான் வீடியோக்குள்ளே வாங்க சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா இது a + b இன்ட்டு a - b ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு சின்ன ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. என்ன அப்படின்னா a + b இன்ட்டு a - b மெத்தடில் இருக்குது. அப்போ இதுக்கு ஃபார்முலா a² - b² சொல்லிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க. பேசிக் ஃபார்முலாஸ் தான். சரிங்களா? ஸோ அப்போ a இருக்கிற இடத்துல அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கா. அப்போ இவர் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஏவோட வேல்யூ எக்ஸ்ன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா பியோட வேல்யூ என்ன இருக்குது, அங்கே 3 இருக்குதா. அப்போ பியோட வேல்யூ 3 போடணும். போட்டிங்கன்னா என்ன வரும், தட் இஸ் a². ஏவோட வேல்யூ எக்ஸ், அப்போ x² - b². பியோட வேல்யூ என்ன 3, இப்போ 3². அங்கே எடுத்து எழுதலாமா. தட் இஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா x² - 3². இதை சால்வ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறேன், x² - 3² எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு 7. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா x² - 3² பண்ணால் 9. அப்போ -9 ஈக்குவல் டு 7. சரிங்களா? இப்போ -9 ரைட் சைடு போகும்பொழுது +9 ஆயிரும். சரிங்களா? அப்போ 7 + 9. அப்போ x² ஈக்குவல் டு 9 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 16. அப்போ x² ஈக்குவல் டு 16. நமக்கு x வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா x ஈக்குவல் டு √16. ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்பொழுது என்ன ஆகும்னா ரூட்டாக மாறிடும். ரூட்னாலே என்னென்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ், ப்ளஸ் வேல்யூவும் வரும், அதுக்கு நிகரஸ்ட்டாக மைனஸ் வேல்யூவும் நமக்கு என்ன வரும். சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சா இந்த போட்டுக்கல +or-√16. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செகண்ட் கொஸ்டினை பாருங்கள். ஒன்றுமே இல்லை, செகண்ட் கொஸ்டினில் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், y+4 இருக்குதா. ரெண்டுமே பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ சேமாக இருந்துச்சுன்னா y+4 ஒன் டைம் எழுதிக்கிறேன். இப்போ பவர் ஆட் பண்ணி விடுங்க. பவர் என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குதா. அப்போ 1 + 1 2. அப்போ y+4² ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 4 கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதை நான் சால்வ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடை என்னென்னா a + b² ஃபார்மெட்டில் இது இருக்குது. அப்போ இதுக்கு ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி நமக்கு, a² + 2ab + b². சரிங்களா? அப்போ ஏவோட இடத்துல நீங்கள் என்ன இருக்குது, 4 இருக்குதா. தட் இஸ் ஏ இருக்கிற இடத்துல y இருக்குது. சாரி, அப்போ a ஈக்குவல் டு y. b இருக்கிற இடத்துல தான் நம்ம என்ன இருக்குது 4 இருக்குது. சரிங்களா? அப்போ a² என்ன வரும், y² + 2 × y × y வேல்யூ 4 + 4². சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணால் என்ன வந்துடுச்சு, இங்கே எழுதுங்க. அப்படி இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே கண்டுபிடிக்கிறோம். y² + 2 × 4 8y + 16 ஈக்குவல் டு 4. சரிங்களா? இப்போ y² + 8y. இப்போ 4 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா மைனஸில் வந்துடும். அப்போ -4 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ 16லேருந்து நமக்கு 4 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் என்ன அப்படின்னா +12 ஈக்குவல் டு 0. ஓகேவா? சம் சால்வ் முடிஞ்சிச்சான்னு கேட்டால் இல்லை, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து y தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இருபடி சமன்பாடுன்னு படிச்சிருப்பீங்க தமிழில். இருபடி சமன்பாடு அதை வந்து காரணிப்படுத்தணும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க தமிழில். இங்கிலீஷில் வந்து இது என்ன, இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த y² yன்னு தனியாக எழுதிக்கணும். yன்னு எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவும் லாஸ்ட் இருக்கிற அந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணி ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். 1 × 12 ஈக்குவல் டு 12. அப்போ 12ங்கிற வேல்யூ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நம்பர் எடுக்கணும். அந்த 2 வேல்யூவை மல்டிபிள் பண்ணும்பொழுது நமக்கு 12 வரணும். அதே சமயத்தில் அந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 8 வரணும். அப்படிங்கிற ஒரு 2 நம்பரை நமக்கு எடுக்கணும். சரிங்களா? இப்போ 6 × 2ன்னு எடுத்து பாருங்கள். 6 × 2ன்னு எடுத்தால் என்ன வருது, 12 வருதா. இப்போ 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள், 8 வருதா. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர், 6 and 2. அப்போ இங்கே 6 போட்டுக்கோங்க, இங்கே 2 போட்டுக்கோங்க.
அப்போ 6 into 2 12 வருது, 6 into 2 ஆட் பண்ணும்பொழுது எனக்கு 8 வருது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒய் ப்ளஸ் 6 இருக்கா, அப்போ ப்ளஸ் 6 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படி எழுதிக்கணும். ஸோ இப்போ ஒய் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ -6, தென் ஒய் ப்ளஸ் 2ன்னு எடுத்தேன் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ -2. அப்போ நான் ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு, -6 அண்ட் தென் -2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. புரிஞ்சிச்சா இந்த வீடியோ, இந்த சம் புரிஞ்சிச்சா? இதே மாதிரி தான் மூணாவது ஒரு சம் கொடுத்துருக்குங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இந்த மெத்தட் மாதிரி தான் தேர்டு ஒன்று வந்து பண்ணுறது. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாமா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரைட், பாருங்க என்ன அப்படின்னா இங்கே 2x² கொடுத்துட்டாங்களா, இதை அப்படியே பிரிச்சிடலாம். இந்த 2x² 2xன்னு பிரிச்சுக்கணும். சரிங்களா? 2xன்னு பிரிச்சுக்கிட்டு இப்போ கவனிங்க, இப்போ 2ஐயும் 3யும் மல்டிபிள் பண்ணால் 6. 6 சரிங்களா? இங்கே மைனஸ் வரும், இதுலேயும் மிஸ்டேக் கொடுத்துருக்கோம், இங்கே -5 வரும். சரிங்களா? -5 வரும். இப்போ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும் பொழுது நமக்கு வந்து 6 வருது. அதே சமயத்தில் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா -5 வரணும். அப்போ இதுலேயும் நமக்கு என்ன வரும், மைனஸ் தான் வரும். சின்ன மிஸ்டேக் கொடுத்துருக்கேன், ஒன்றும் இல்லை. சரிங்களா? சின்ன மிஸ்டேக் கொடுத்துருக்கேன், இது ரெண்டுமே மைனஸ் வரும். நான் 2 ப்ளஸ் போட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் எடுத்து பாருங்கள், மல்டிபிள் பண்ணால் 6 வரணும். இப்போ 2 into 3 6 வருது. ஆட் பண்ணி பாருங்கள், 5 கிட்ட வருதா? 5 கிட்ட வருதா? வரலையா? ரைட், அப்போ இங்கே ப்ளஸ் தான் இங்கே வரணும். அப்போ என்னென்னா 2 3 2 6 6 வந்துருச்சு. பட் நமக்கு என்ன வரும், ப்ளஸ் 6னால ரெண்டுலேயுமே மைனஸ் போட்டு விட்ருங்க. சரிங்களா? அப்போ 2 into 3 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துருச்சு. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -5 வந்துருச்சு. சரிங்களா? இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மைனஸ் வரும், சின்ன மிஸ்டேக். ஓகேங்களா? நல்லா கவனமாக கவனிங்க. 2யும் 3யும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து 6 வருது. அப்போ இந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 6 வரணும் அப்படின்னா 2 into 3ங்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன். பட் நீங்கள் ஆட் பண்ணும்போது எனக்கு -5 வரணும். அதனால் ரெண்டுலேயுமே நான் மைனஸ் போட்டு விட்டேன். ரெண்டுலேயும் மைனஸ் போடும்போது என்ன ஆகும், பெருக்கும் பொழுது மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 2 6 ஆயிடுச்சு. இப்போ ஆட் பண்ணும்போது 3 2 கூட்டும் பொழுது 5, ஒரே குறியாக இருந்துச்சுன்னா அந்த குறியை அப்படியே போட்டணும். சேம் சைனாக இருந்துச்சுன்னா அந்த சைனை அப்படியே போட்டணும். அப்போ தட் இஸ் இந்த 2 கட் பண்ணிட்டேன்னா வரும், எக்ஸ் மட்டும் இருக்குமா? அப்போ எக்ஸ் மைனஸ் இங்கே 1க்கு அர்த்தம். ஓகேங்களா? 2 ஓகேவா? அப்போ 1 இன்ட்டு இங்கே வந்து 2x ப்ளஸ் 3 -3 மைனஸ் தானே இருக்குது, -3 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் -1 இருக்குல்ல, அங்கே x -1 எடுத்தோம்னா -1 வந்து அங்கிட்டு போகும்பொழுது +1 ஆயிரும். 2x -3 அங்கே போகும்போது +3 ஆகும். தட் இஸ் x இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா 2 இது கண்டுபிடிச்சாச்சு. 1 அண்ட் தென் 3/2ன்னு 2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.